வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஏடிஎம்களில் பணம் எடுப்பதற்கான கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள், மகளிர் உரிமை தொகை பெறுபவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் குற்றச்சாட்டு. நாக்பூரில் RSS தலைமையகத்திற்கு சென்ற பிரதமர் மோடி அமைப்பின் நிறுவனர் ஹெக்வேக்கருக்கு மரியாதை செலுத்தினார். பெங்களூருவிலிருந்து கமக்யா சென்ற சூப்பர் ஃபாஸ்ட் ரயில் ஒடிசா அருகே தடம் புரண்டு விபத்து. ஒருவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரம். தமிழகத்தில் ஏப்ரல் 2ஆம் தேதி கோவை, தென்காசி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. ஏப்ரல் 3ஆம் தேதி கோவை, நீலகிரி, ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. தொடக்கப் பள்ளிகளுக்கான முழு ஆண்டு தேர்வு அட்டவணையில் மாற்றம். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் முன்கூட்டியே தேர்வுகள் முடிக்க திட்டம். மீண்டும் தமிழக பாஜக தலைவராகிறாரா தமிழிசை? ஏற்கனவே தலைவராக இருந்தவர் மீண்டும் தலைவராக கட்சி விதிகளில் இடம் உண்டு என்று சென்னையில் பேட்டி. அதாவது எங்க கட்சிக்கு ஒரு நடைமுறை இருக்கிறது. எந்த வேலை யாருக்கு கொடுத்தாலும் அந்த வேலையை நாங்க செய்ய போறோம். தற்போது உள்ள தம்பி அண்ணாமலை உழைத்துக் கொண்டிருக்கிறார். எங்க கட்சிக்கு இப்போ ஒவ்வொரு மாநிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால தலைவர் நிச்சயமாக அறிவிக்கப்படுவார்கள். தமிழகத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக அமித்ஷா கூறியதே இறுதி என்று டெல்லியிலிருந்து திரும்பிய நிலையில் அண்ணாமலை பேட்டி. கூட்டணியை பற்றி எந்த வார்த்தையும் நான் பேச விரும்பல. அது நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று முன்தினம் டைம்ஸ் நவ் சம்மிட் டெல்லியில பேசியிருந்தாங்க. அதனால அவருடைய கருத்தை இந்த விஷயத்தை பொறுத்தவரை இறுதி கருத்தாக நீங்க எடுத்துக்கங்க. டாஸ்மாக் ஊழலை விட 100 நாள் வேலை திட்டத்தில் அதிக ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் குற்றச்சாட்டு. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்க மத்திய உள்துறை அமைச்சகம் பரிசீலனை. அமித்ஷாவை செங்கோட்டையன் சந்தித்து பேசிய நிலையில் திட்டம். திருச்செந்தூர் கோவிலில் கூட்டம் காரணமாக பக்தர்கள் 5 மணி நேரம் காத்திருந்து தரிசனம். திருவண்ணாமலையிலும் சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்த பக்தர்கள். ரம்ஜான் பண்டிகையை இன்றே கொண்டாடிய இஸ்லாமியர்களின் ஒரு பிரிவினர். சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் சிறப்பு வழிபாடு. திருச்சி திருவானைக்காவல் கோவில் தேரோட்டம் கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். நீலகிரி மாவட்டம் மசுனகிரி முதுமலை புலிகள் காப்பகம் பகுதியில் காட்டுத்தீ. பற்றி எரியும் தீயை அணைக்க போராடும் வனத்துறை. எம்புரான் படத்தில் குஜராத் கலவரம் தொடர்பான காட்சிகள் இடம்பெற்றதற்கு வருத்தம் கோரினார் மலையாள நடிகர் மோகன்லால். சர்ச்சைக்குரிய காட்சிகள் படத்திலிருந்து நீக்கப்படும் என்றும் உறுதி. ரஷ்ய அதிபர் புதின் பயன்படுத்தும் காரில் தீ விபத்து. சதியா என்று விசாரணை. டெல்லிக்கு எதிரான IPL கிரிக்கெட் போட்டி. 148 ரன்களுக்கு ஹைதராபாத் அணி 8 விக்கெட்டுகளை இழந்தது. நடிகர் அஜித்தின் நியூ லுக். சமூக வலைதளத்தில் போட்டோவை பகிர்ந்த இயக்குனர் ஆதித்ய ரவிச்சந்திரன். ஏடிஎம்களில் பணம் எடுப்பதற்கான கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இது நிர்வாக ரீதியிலான கொள்ளை என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஏடிஎம் மையங்களில் கார்டுகளை பயன்படுத்தி பணம் எடுப்பதற்கான கட்டணங்களை ரிசர்வ் வங்கி மாற்றியமைத்துள்ளது. அதன்படி மே 1ஆம் தேதி முதல் வங்கி ஏடிஎம்களில் வரையறுக்கப்பட்ட முறைக்கு மேல் பணம் எடுத்தால் அதற்கான கட்டணம் 21 ரூபாயிலிருந்து 23 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது.
இதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மத்திய அரசு அனைவரையும் வங்கிக் கணக்குகளை தொடங்க வலியுறுத்தியதற்காக குறிப்பிட்டிருக்கிறார். பின்னர் பணமதிப்பிழப்பு நடவடிக்கையை கொண்டு வந்ததாகவும் டிஜிட்டல் இந்தியாவை முன்னிறுத்தியதாகவும் கூறினார். அதன் பிறகு டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வங்கி கணக்கில் குறைக்கப்பட்டதாக, இருப்பு தொகை இல்லாவிட்டால் அபராதம் விதிக்க தொடங்கியதாகவும் கூறியுள்ள முதலமைச்சர், தற்போது மாத வரம்புக்கு மேல் ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கான கட்டணத்தை 23 ரூபாயாக உயர்த்தி ரிசர்வ் வங்கி அனுமதித்திருப்பதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். இதனால் மக்கள் தங்களுக்கு தேவையானதை விட அதிகமாக பணம் எடுக்கும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்றும், இது ஏழைகளை வங்கி கட்டமைப்புக்குள் கொண்டு வரும் நோக்கத்தை சிதைக்கும் என்றும் விமர்சித்துள்ளார். 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் ஏற்கனவே நிதி இல்லாமல் தவிக்கும் நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனடையும் ஏழைகள்தான் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என்றும் சாடியுள்ளார். மேலும் இது டிஜிட்டல் மயமாக்கல் அல்ல என்றும், நிர்வாக ரீதியிலான கொள்ளை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டமாக விமர்சித்துள்ளார். நாக்பூரில் உள்ள RSS தலைமை அலுவலகத்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அதன் நிறுவனர் ஹெக்கேவரின் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். கடந்த 2014ஆம் ஆண்டில் பிரதமராக பதவியேற்ற பிறகு நரேந்திர மோடி அதன் பிறகு RSS தலைமை அலுவலகத்திற்கு செல்லாமல் இருந்தார். இந்த நிலையில் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் உள்ள RSS தலைமை அலுவலகத்திற்கு இன்று காலை 9 மணிக்கு சென்றார். பிரதமருடன் மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உள்ளிட்டோரும் சென்றனர். அங்கு அந்த அமைப்பின் நிறுவனர் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அம்பேத்கர் புத்த மதத்தை தழுவிய இடமான தீஷா பூமிக்கு சென்ற பிரதமர் அங்கு வழிபாட்டில் ஈடுபட்டார். கோடை விடுமுறை தொடங்கியிருக்கும் நிலையில் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டில் CBSE பள்ளிகளுக்கு ஆண்டு விடுமுறை விடப்பட்டுள்ளது. இதே நிலையில் மலைகளின் இளவரசி எனப்படும் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்துள்ளது. பசுமை பள்ளத்தாக்கு, தூண்பாறை, குணா குகை, பைன்மரக்காடுகள் ஆகிய சுற்றுலா தலங்களில் காணப்படும் இயற்கை எழில் காட்சிகளையும் அவ்வப்போது தவழ்ந்து செல்லும் மேக கூட்டங்களையும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். மேலும் நகரின் மையப்பகுதியில் இருக்கும் நட்சத்திர ஏரியில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்தும், ஏரிச்சாலையில் குதிரை சவாரி, நடைபயிற்சி செய்தும், புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்தும் உற்சாகம் அடைகின்றனர். இதேபோல ஒகேனக்கலிலும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் திரண்டுள்ளனர். பல்வேறு இடங்களில் உள்ள ஆற்றுப்பகுதி மற்றும் அருவிகளில் குளித்து மகிழ்ந்த அவர்கள் முதலைப்பண்ணை, சிறுவர் பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றி பார்த்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்திருப்பதால் நடைபாதை, பஸ் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் அதிகரித்து காணப்பட்டது. இதனால் மசாஜ் தொழிலாளர்கள், மீன் சமைப்போர், பரிசலோட்டிகள் உள்ளிட்ட தொழிலாளர்கள், வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கூட்டணி தொடர்பாக அமித்ஷா பேசியதே